ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸாக வாழை இலையை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பிளெண்ட் பண்ணி எடுத்ததை நமக்கு வடிகட்டி அந்த தண்ணி மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத ஃபைபர்ஸ் எல்லாத்தையுமே வடிகட்டி தனியாக வச்சுட்டு அந்த வாட்டரை மட்டும் ஸ்டெயின் பண்ணி எடுத்து அந்த தண்ணியில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம 1 கப் சோள மாவு நல்லா ஆட் பண்ணோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை விஸ்கர் வச்சு எங்கேயுமே லம்ஸ் இல்லாமல் நீங்கள் ஃபைனாக கிளறிக்கணும். கிளறி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நெய் விட்டு முந்திரி, திராட்சை இது ரெண்டுத்தையுமே வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்த அந்த பேலன்ஸ் நெய் இருக்கும்ல, அதே நெய்யில் நம்ம தேவையான அளவுக்கு சுகர், இன்னைக்கு நாங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா 1 கப் எடுத்திருந்தோம். அதை அப்படியே போட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதை கரைச்சிக்கிட்டோம். நம்ம அந்த சுகர் சிரப்லேயே லைட்டாக ஏலக்காய் பவுடரும் 1 சிட்டிகை சால்ட்டும் போட்டு கிளறிட்டு தண்ணி விட்டு கரைச்ச அந்த சுகரில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த கார்ன்ஃப்ளோர், அதுக்கப்புறம் வாழை இலை நீர், அது ரெண்டுத்தையுமே அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட லிக்விட் ஸ்டேஜில் இருக்கிற இந்த விஷயம் அப்படியே திக் ஹல்வா ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் அப்பப்போ நெய் விட்டு கிளறிட்டே இருக்கணும். கிளறி முடிச்சு ஹல்வா ரெடிங்கிறப்போ நம்ம திராட்சையும் முந்திரி பருப்பும் வறுத்து வச்சுருந்தோம்ல, இதை அதில் ஆட் பண்ணி இறக்கிடலாம்.